வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் 52. விடாக்கண்டர் துர்காதாஸ். போர் தந்திரத்தை பொறுத்தவரை எவரையும் மிஞ்சக்கூடிய அளவு திறமை பெற்றிருந்தவர் அவுரங்கசீப். அரசியல் சதுரங்கத்தில் காய்களை வெற்றிகரமாக நகர்த்த தேவையான சாணக்கியத்தனமும் பாதுஷாவிடம் நிறையவே இருந்தது. ஒரு மிகச்சிறந்த பேரரசருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தொலைநோக்கு தான் அவரிடம் இல்லாமல் போனது. அதற்கேற்ப நியாயமான ஒரு காரணம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்த ராஜபுத்திர தேன்கூட்டில் வாளை பாய்ச்சினார் அவுரங்கசீப். அக்பர் காலத்தில் நட்புணர்வோடு அரவணைக்கப்பட்ட ராஜபுத்திரர்கள் மொகலாய ஆட்சியில் செல்வாக்கோடு கூடிய பெரும் பதவிகளில் இருந்து வந்தார்கள். டெல்லியில் விசுவாசமாக பணியாற்றிய ராஜபுத்திர அமைச்சர்களும் தளபதிகளும் இதில் அடக்கம். மார்வார் மன்னரும் மேவார் மன்னரும் டெல்லி ஆளுகைக்கு பட்டிருந்த போதும் கூட சுயாட்சியுடன் செயல்பட்டனர். இந்த மன்னர்கள் அக்பர், ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜஹான் ஆட்சி காலங்களில் கௌரவத்தோடு நடத்தப்பட்டனர். அனைத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கினார் அவுரங்கசீப் பாதுஷா. பலமுறை கட்சி மாறி கடைசியில் தாராஷிகோ பக்கம் போன ஜோத்பூர் மன்னர் ஜஸ்வந்த் சிங்கை அவுரங்கசீப் தன் பக்கம் இழுத்து கொண்டது நினைவிருக்கிறதா? தற்போது நினைத்த மாத்திரத்தில் கட்சி மாறும் சில அரசியல்வாதிகளிடம் மற்றபடி மேன்மையான பல திறமைகளும் இருப்பதைப் போல ஜஸ்வந்த் சிங்கும் திறமையும் வீரமும் மிகுந்த மன்னர்தான். மொகலாய வீழ்ச்சிக்கு வழிகாணும் நோக்கத்தோடு இந்த மன்னர் முன்னொரு சமயம் அங்குமிங்கும் இடம் மாறினாலும் பிற்பாடு அவுரங்கசீப்பின் கீழ் மொகலாய இராணுவத்தின் பிரதான தளபதிகளில் ஒருவராக விசுவாசமாக பணியாற்றி வந்தார். ஆனால் சக்கரவர்த்திக்கு மனதளவில் ஜஸ்வந்த் சிங்கின் விசுவாசம் பற்றி சந்தேகம் தொடர்ந்து இருந்து வந்தது. வேண்டுமென்றே இந்த ராஜபுத்திர வீரரை ஒரு படைக்கு தலைமையேற்க சொல்லி ஆப்கானிஸ்தானம் அனுப்பினார் பாதுஷா. ஆப்கானியர்களின் எதிர்ப்பு இன்னமும் நீடித்ததால் அவர்களை அடக்கினாலும் லாபம், போரில் ஜஸ்வந்த் சிங் கொல்லப்பட்டாலும் லாபம்தான் என்று கணக்கு போட்டார் அவுரங்கசீப். அவர் போட்ட கணக்கு பலித்தது. பெஷாவர் அருகே கைபர் கணவாயை ஒட்டி 1678ஆம் ஆண்டில் நடந்த ஒரு போரில் தன் 2 மகன்களை இழந்த ஜஸ்வந்த் சிங் மனம் உடைந்து போனார். தொடர்ந்து பல போர்களில் பங்கேற்றதால் அவர் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. அதே ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி இரவு கூடாரத்தில் வந்து படுத்த ஜஸ்வந்த் சிங் மாரடைப்பில் காலமானார். பொதுவாகவே ராஜபுத்திர அரசர்கள் யானைகள் மீது அமர்ந்து துந்துபிகளும் முரசுகளும் முழங்க வந்து போய்க் கொண்டிருப்பதும், மகுடம் தரித்து தத்தம் அரியணைகளில் கம்பீரமாக அமர்ந்து இருப்பதும், அது பற்றி மக்கள் பெருமிதம் காட்டுவதும் அவுரங்கசீப் மனதில் எரிச்சலையும் சஞ்சலத்தையும் கொஞ்ச காலமாகவே ஏற்படுத்தி வந்தன. ஆகவே ஜஸ்வந்த் சிங் மரண செய்தி கேட்டவுடனேயே பாதுஷா முகத்தில் முறுவல் விரிந்ததில் வியப்பில்லை. கூடவே ஜோத்பூர் அரசு வாரிசு இல்லாமல் பிரச்சனையில் தவிக்கும் செய்தியும் வரவே இதுதான் சமயம் என்று குள்ளநரித்தனத்தோடு திட்டம் போட்டு விரைவாக செயல்பட்டார் அவுரங்கசீப். உடனடியாக மார்வாரின் தலைநகரான ஜோத்பூருக்கு ஒரு படையை அனுப்பப்பட்டது. கவர்னர் போன்ற பெரும் பதவிகளில் அவுரங்கசீப்பின் ஆட்கள் அவசரமாக அமர்த்தப்பட்டனர். தன்னுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கிளம்பலாம் என்று நினைத்த பாதுஷா மக்களை பயமுறுத்த வேண்டி தானே நேரடியாக ஆஜ்மீர் நகர் வரை சென்று முகாம் போட்டார். கையோடு ஜஸ்வந்த் சிங்கின் தூரத்து உறவினரான இந்திரசிங் என்பவர் பெயருக்கு தற்காலிகமாக மன்னராக்கினார். தன்னை பதவியில் அமர்த்தியதற்காக ஏதோ டொனேஷன் போல அவுரங்கசீப்புக்கு இந்திரசிங் 30 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓரிரு மாதங்கள் கழித்து கான்-இ-ஜஹான் என்னும் ஆளுநரின் தலைமையில் ஜோத்பூர் சென்ற மொகலாய அதிகாரிகளின் படை அங்கே முழு நிர்வாகத்தையும் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டது. 1679 ஏப்ரல் 2ஆம் தேதி டெல்லிக்கு மகிழ்ச்சியோடு திரும்பிய அவுரங்கசீப் அதுவரை ராஜபுத்திரர்களுக்கு விதிக்கப்படாமல் இருந்த ஜெசியா வரியை அமலுக்கு கொண்டு வந்தார். ஜோத்பூரில் இருந்த ஏராளமான இந்து கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டு அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட சிலைகள் டெல்லி அரண்மனையில் படிக்கட்டுகளாக போடப்பட்டன. மார்வார் மக்கள் மதித்து வணங்கிய மன்னரின் அரியணையை ஒரு சாதாரண ஜமீன்தாருக்கு 36 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி விற்றார் அவுரங்கசீப். இதனாலெல்லாம் ராஜபுத்திர மக்கள் பெரும் கொதிப்பில் ஆழ்ந்தார்கள்.
ஒரு திருப்பம். ஜஸ்வந்த் சிங் இருந்தபோது அவருடைய 2 ராணிகள் கர்ப்பமாக இருந்தனர். இருவரும் ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்க அதில் ஒன்று இறக்க ஒரே ஒரு வாரிசு உருவானது. இந்த நேரத்தில் தனிப்பெரும் ராஜபுத்திர அமைச்சரான துர்காதாஸ் பற்றி கூறியாக வேண்டும். மறைந்த ஜஸ்வந்த் சிங்கின் பிரதம அமைச்சரான அஸ்கரன் என்பவர் மகன் துர்காதாஸ். ஜஸ்வந்த் சிங்குக்கு பிறகு வாரிசை தன் பொறுப்பில் துர்காதாஸ் எடுத்து சகல மரியாதையுடன் வளர்க்க ஆரம்பித்தார். அவுரங்கசீப்புக்கு தகவல் போனது. குழந்தையையும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு வரும்படி துர்காதாஸுக்கு ஆணையிட்டார் பாதுஷா. விதவையாகி போன 2 ராணிகளுடன் ஒரு பரிவாரமாக டெல்லிக்கு சென்றார் துர்காதாஸ். அஜித் சிங் என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தையை மார்வார் ராஜ்யத்தின் வாரிசாக ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் தர வேண்டும் என்று கேட்பதற்காக. பாதுஷாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதே துர்காதாஸின் நோக்கம். ஒரு வேண்டுகோளாக இதை அவர் சக்கரவர்த்தியின் முன் வைக்க, அலட்சியமாக குழந்தையை ஏறிட்டு பார்த்த அவுரங்கசீப், குழந்தையை விட்டுவிட்டு போங்கள், இது என் அந்தப்புரத்தில் நல்லபடியாக வளரும் என்றார் கண்டிப்பான குரலில். ஜோத்பூர் வாரிசாக இந்த குழந்தையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இது முஸ்லீமாக மதமாற்றம் செய்ய ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவுரங்கசீப் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு உண்டு. மனம் புண்பட்டு போன துர்காதாஸும் மற்ற ராஜபுத்திர பிரதிநிதிகளும் வந்த காரியம் பலிக்காமல் டெல்லியில் விருந்தினர் மாளிகையில் தங்க அங்கேயும் ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. துர்காதாஸும் மற்றவர்களும் தங்கிய மாளிகை முன் திடீரென்று முகலாய வீரர்கள் வாட்களோடும் ஈட்டிகளோடும் வந்து காவல் காக்க ஆரம்பித்தார்கள். சோதனையான நேரம்தான். முகலாய சிங்கத்தின் குகைக்குள் சிக்கிவிட்ட நிலையிலும் துர்காதாஸ் நிலை தடுமாறி கலங்கவில்லை. தன் கவனத்தை சிதறவிடாமல் புத்தி கூர்மையுடன் அவர் செயல்படுத்திய திட்டம் இன்றளவும் ராஜபுத்திர பூமியில் பெருமிதத்துடன் பேசப்படும் ஒன்று. எப்படியோ ஏதோ ஒரு குழந்தையை பிடித்து அதற்கு இளவரசரின் உடையை அணிவித்தார் துர்காதாஸ். கூடவே பணிப்பெண்கள் சிலர் ராணிகளாக வேடமிட்டு உப்பருகையில் டூப் இளவரசரை அணைத்து தூக்கி கொண்டு நடமாட, நிஜ ராணிகள் துப்புரவு பணியாட்களைப் போல வேடம் தரித்து கொண்டு இளவரசரோடு நைசாக வெளியேறி தப்பினார்கள். ராணிகளும் குழந்தையும் அதே மாடியில்தானே இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் இருந்த முகலாய காவல் அதிகாரிகள் ஏமாந்து போனார்கள். பிறகு விஷயம் புரிந்து கோபத்துடன் உள்ளே பாய்ந்தது முகலாய படை. தங்கள் ராணி வேடங்களை களைத்துவிட்டு வாள் எடுத்துக்கொண்டு பெண்களும் ராஜபுத்திர பணியாளர்களும் முகலாய வீரர்களோடு ஆவேசத்துடன் போரிட்டு வீர சொர்க்கம் புகுந்தார்கள். நடந்த விஷயங்களை கேட்ட அவுரங்கசீப் வெறுத்து போய் தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டார். பிறகு தப்பிப்போனவர்களை எப்படியாவது துரத்தி சென்று பிடியுங்கள் என்று கர்ஜித்தார் பாதுஷா. ஆனால் கிளம்பி சென்ற பாதுஷாவின் படையை முன்னேற விடாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆங்காங்கே ராஜபுத்திர வீரர்கள் தடுத்து நிறுத்தி போரிட்டு உயிரை விட்டார்கள். அதற்குள் முன்னேற்பாட்டாக காட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குதிரையில் ஏறி ஜஸ்வந்த் சிங்கின் வாரிசான குழந்தை அஜித் சிங்கை தூக்கி கொண்டு ஜோத்பூர் பறந்துவிட்டார் துர்காதாஸ். அவுரங்கசீப் அசர்வதாக இல்லை. அரண்மனையில் பால் கொண்டு வரும் பணியாளரின் குழந்தை ஒன்றை கொண்டு வந்து ஜஸ்வந்த் சிங்கின் வாரிசு தப்பிக்கவே இல்லை, இதோ இதுதான் அந்த குழந்தை என்று ஒரு போடு போட்டார். அந்த குழந்தைக்கு முகமதிய ராஜ் என்று பெயர் வேறு வைக்கப்பட்டது. பிறகு பெரும் படை ஒன்று டெல்லியிலிருந்து கிளம்பி ஜோத்பூருக்குள் புகுந்தது. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ராஜபுத்திரர்கள் வெளிக்கிளம்பி டெல்லி வீரர்களுடன் வீராவேசமாக போரிட்டனர். கடைசியில் முகலாய படையின் பிரம்மாண்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து வீழ்ந்தனர். ஜோத்பூரை ஆசை தீர சூறையாடினார்கள் அவுரங்கசீப்பின் வீரர்கள். ஜோத்பூர் சென்ற முகலாய படைக்கு தலைமை தளபதியாக அவுரங்கசீப் தன் மகன் அக்பரை நியமித்தார். 1679 ஆலம்கீரே ஆஜ்மீர் வந்து இறங்கினார். அதைத் தொடர்ந்து ஜோத்பூரில் இருந்த நூற்றுக்கணக்கான இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டன. படுவேகமாக மசூதிகள் கட்டப்பட்டன. ஆனால் தப்பித்து சென்றுவிட்ட பறவைகள்தான் மீண்டும் சிறைப்பிடிக்க முடியவில்லை. மார்வாரில் நடந்ததையெல்லாம் கேட்டு திகைத்து போனார்கள் மேவார் மக்கள். இன்று மார்வார், நாளை மேவார் என்பது புரிந்து கொண்டு படையை திரட்டி கொண்டு மகாராஜா ராஜ்சிங் மார்வார் படையோடு எங்கள் படை இணைந்து போரிடும் என்று அறிவித்தார். இப்படியாக தங்களுக்குள் அவ்வப்போது பங்காளி சண்டை போட்டு கொண்டிருந்த மார்வார் மேவார் படைகளை ஒரு அணியில் ஒற்றுமையாக இணைத்த பெருமை அவுரங்கசீப்புக்கு உண்டு. பாதுஷாவும் சளைக்காமல் ஒரு படையுடன் கிளம்பி சென்று சித்தூர் அருகே உள்ள உதய்பூரை முற்றுகையிட்டு கைப்பற்றினார். உதய்பூர் சூறையாடப்பட்டது. அங்கே இருந்த சுமார் 173 கோயில்களும்
பிறகு சித்தூரில் 63 கோயில்களும் தரைமட்டமாக்கப்பட்டன. அவுரங்கசீப்பின் அனுபவம் மிகுந்த ஆலோசனைகளை பின்பற்றி திறமையோடு போர் புரிந்த முகலாய படையிடம் சித்தூர் படை கடைசியில் தோற்றது. மன்னர் ராஜ்சிங் தன் படையோடு மலைப்பகுதிக்குள் தப்பி சென்று ஒளிந்து கொண்டார். திருப்தியடைந்த அவுரங்கசீப் தன் மகன் அக்பரை வரவழைத்து சித்தூரின் தளபதியாக நியமித்துவிட்டு ஆஜ்மீர் திரும்பினார். இதுதான் பெரும் தவறாக போனது. மலைப்பகுதியிலிருந்து சுதாரித்து கொண்டு கிளம்பிய ராஜபுத்திரர்கள் கொரில்லா தாக்குதலுக்கு மாறினார்கள். திடீரென அவர்கள் நிகழ்த்திய அதிரடி தாக்குதல்களில் பல முகலாய தளபதிகளும் வீரர்களும் உயிரிழந்தனர். முகலாயர்களுக்கு சுமார் 10,000 மாட்டு வண்டிகளில் வந்த உணவு பண்டங்கள் அழகாக ராஜபுத்திரர்கள் கடத்தி கொண்டு போக பட்டினியால் தவிக்கும் நிலை டெல்லி படைக்கு ஏற்பட்டுவிட்டது. இளவரசர் அக்பரே இருக்கிற இடத்தை விட்டு நகராமல் பீதியில் சிக்கி தவிக்கிறது நம் படை என்று வெளிப்படையாக குறிப்பிடும் அளவிற்கு நிலைமை மோசம். நீ எதற்கும் லாயக்கில்லை என்று மகனை கண்டபடி திட்டி கடிதம் எழுதிய அவுரங்கசீப் அக்பரை பழையபடி ஜோத்பூருக்கு மாற்றினார். ஆசாம் என்னும் இன்னொரு மகனை தளபதியாக நியமித்தார். இந்த சூழ்நிலையில்தான் யாரும் எதிர்பாராத அவுரங்கசீப்பின் மூளையே மிஞ்சிய ஒரு திருப்பம் நிகழ்ந்தது. தந்தை தன்னை நடத்திய விதம் கண்டு குமுறியவாறு ஜோத்பூர் போய் சேர்ந்த இளவரசர் அக்பரை சாமர்த்தியம் மிகுந்த துர்காதாஸ் தலைமையில் ராஜபுத்திர குழு ஒன்று சந்தித்தது. வந்தவர்களை வியப்போடு அக்பர் நிமிர்ந்து பார்க்க துர்காதாஸ் மென்மையான குரலில் பேச ஆரம்பித்தார். இளவரசே, நாங்கள் சமாதானம் செய்து கொள்ள வந்திருக்கிறோம். தங்கள் தந்தை அவுரங்கசீப் பாதுஷா தன் கொள்கையாலும் அணுகுமுறையாலும் முகலாய சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சிக்கு கொண்டிருக்கிறார். அவர் வெறியாட்டம் தாங்காமல் இன்று அத்தனை ராஜபுத்திரர்களும் எதிரணியில் தோளோடு தோளாக நிற்கின்றனர். தெற்கே மராட்டியர்கள் வாள் எடுத்தாகிவிட்டது. தங்கள் பெரும் பாட்டனார் பேரரசர் அக்பர் பெயரை வைத்து கொண்டிருக்கும் தாங்கள் இதையெல்லாம் அனுமதிக்கலாமா? நாட்டுக்கு இப்போதைய தேவை தேசிய எண்ணம் கொண்ட நிதானமான ஒரு சக்கரவர்த்தி. அது தாங்களாகத்தான் இருக்க முடியும். இளவரசர் ஒப்புதல் அளித்தால் 70,000 பேர் அடங்கிய ராஜபுத்திர படை தங்களுக்கு பின் பக்கபலமாக நிற்கும். வேறு வழியில்லை. தாங்கள் தந்தையை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு டெல்லி அரியணை சென்று அமருங்கள். நாட்டு மக்களின் ஒருமித்த விருப்பம் இது. 1681ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஜோத்பூரில் சக்கரவர்த்திக்கான உடை தரித்து 4 முல்லாக்கள் ஆசியுடன் முடிசூட்டி கொண்டார் அக்பர். தந்தை அவுரங்கசீப் பாதுஷா பதவியிறக்கம் செய்யப்படுகிறார் என்ற அறிக்கை ஒன்றை விடுத்தார் அவர். ராஜபுத்திரர்கள் இந்த நிகழ்ச்சியை கோலாகலமாக வானவேடிக்கைகளுடன் கொண்டாடினார்கள். ஒரு பெரிய திருப்பம் நிகழப்போகிறது என்கிற மகிழ்ச்சிதான் காரணம். கிளைமாக்ஸில் மேலும் ஒரு திருப்பம் மிச்சம் இருக்கிறது என்பதை பாவம் அவர்களுக்கு தெரியாது. அக்பர் தலைமையில் ராஜபுத்திர முகலாய படை ஆஜ்மீருக்கு சில மைல் தொலைவில் பாசறை அமைத்து தங்கியது. உடனடியாக நேரத்தை வீணாக்காமல் சுமார் 20,000 படை வீரர்களோடு மட்டும் ஆஜ்மீரில் தங்கியிருந்த அவுரங்கசீப்புடன் மோதியிருந்தால் இளவரசர் ஒரு கை பார்த்திருக்கலாம் தான். அவுரங்கசீப் கதை முடிந்திருக்கும். ஆனால் தேவையில்லாமல் யுத்தத்தை ஒரு நாள் தள்ளி போட்டார் அக்பர். இந்த சிறு தாமதத்தை கில்லாடித்தனமாக பயன்படுத்தி கொண்டார் அவுரங்கசீப். ஆலம்கீர் மன்னித்தருள வேண்டும், வேறு வார்த்தையில் தோன்றவில்லை. அன்பு மகன் அக்பருக்கு திட்டப்படி ராஜபுத்திரர்களை மொத்தமாக நம் வலையில் விழவைத்ததற்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். இவ்வளவு நுண்ணறிவுடன் நீ திட்டத்தை செயல்படுத்துவாய் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. நான் சொல்லி அனுப்பும்போது நம் 2 படைகளும் இணையலாம் என்று ஒரு கடிதம் அனுப்பினார் அவுரங்கசீப். கடிதத்தை எடுத்துச் சென்ற தூதுவரிடம் ராஜபுத்திர தளபதிகள் கையில் நீ சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். பாதுஷா நினைத்தது நடந்தது. கடிதத்தை வழிமறித்து படித்து பார்த்த ராஜபுத்திர தளபதிகள் என்ன இது துரோகம் என்று திகைத்து போனார்கள். வல்லவனுக்கு வல்லவனாக அவுரங்கசீப் செயல்பட்டிருப்பதை புரிந்து கொண்டவர் துர்காதாஸ் மட்டுமே. பாதுஷாவின் தந்திரத்தை அவர் மற்றவர்களுக்கு எடுத்து விளக்கி சொல்லக்கூட நேரமில்லாமல் போனது. மனம் உடைந்து போன அக்பர் ஓட்டமெடுக்க வேண்டி வந்தது. மராட்டிய மண்ணில் சில காலம் புகலிடம் தேடி பிறகு பாரசீகம் சென்று உதவி கேட்கப் போன இந்த இளவரசர் அங்கு போய் சேர்வதற்குள் நம்பிக்கை இழந்து துவண்டு போய் மரணம் அடைந்தார். பிற்பாடு சித்தூர் அவுரங்கசீப்பிடம் சமாதானமாக போனாலும் பாதுஷாவை ஜோத்பூர் விடுவதாக இல்லை. அந்த மண்ணை சேர்ந்த ராஜபுத்திர வீரர்கள் தொடர்ந்து கொரில்லா தாக்குதல்கள் நிகழ்த்தி முகலாயர்களை துன்புறுத்தினார்கள். டெல்லியில் அவர்கள் வழிக்கு கொண்டு வர முடியாமல் போனது. அவ்வப்போது ஏற்பட்ட
சில தோல்விகளும் ராஜபுத்திரர்களை சோர்வடைய செய்யவில்லை. கடைசியில் துர்காதாஸின் விசுவாசம், வீரம், விடாமுயற்சி பலனை தந்தன. அவுரங்கசீப் இறந்த 4வது நாள் மார்வார் ராஜ்யத்தின் தலைநகராக ஜோத்பூரை துர்காதாஸ் தலைமையில் ராஜபுத்திர படை கைப்பற்றியது. மறைந்த ஜஸ்வந்த் சிங்கின் வாரிசான அஜித் சிங்கை அரியணையில் அமர்த்தி முடிசூட்டி காட்டினார் துர்காதாஸ். வடக்கே சீக்கியர்களும் ராஜபுத்திரர்களும் டெல்லி ஆட்சிக்கு பிரச்சனையாக போன சமகாலத்தில் தெற்கேயும் பாதுஷாவுக்கு எதிராக கிளர்ச்சிகள் ஆரம்பித்துவிட்டிருந்தது. சிவாஜி என்கிற பெயரில் மராட்டியத்திலிருந்து மின்னலாக கிளம்பிய அந்த தாங்க முடியாத தலைவலியால் அவுரங்கசீப் பாதுஷா தடுமாறி தவித்தது தனி கதை.